மிக முக்கியமான ஒரு பகுதி ஒன்று இருக்குது. எங்கள் எல்லாருக்கும் ஒரு கடமை ஒன்று இருக்குது. எங்களோட ஊர்கள் இருக்கக்கூடிய உலமாக்களை கவனிக்கிறது. கண்ணியமானவர்களே, சில நேரம் இந்த தலைப்ப உலமாக்கள் மிம்பர்ல பேசுறல்ல. ரெண்டு விஷயம். ஒன்று, பேசினா சொந்த பென்ஷனே மிம்பர்ல பேசிட்டாரு என்று போஸ்டர் அடிப்பீங்க, அல்லது பேசின மிம்பர்ல அதுக்கு பின்னால் அந்த ஆளுக்கு ஏற சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த ரெண்டு பிரச்சனைக்காகத்தான் உலமாக்கள் இந்த தலைப்பை மிம்பர்ல பேசுறல்ல. ஆனா நீங்க கோவிச்சோ கோவிக்கல்லையோ, மிம்பர் மருவா கிடைச்சோ கிடைக்கலையோ, யாராச்சும் ஒத்தரேனும் இந்த தலைப்பை பேசணும். இல்லண்டா உலமாக்களுக்கு நஷ்டம் இல்ல, உம்மத்துக்கு நஷ்டமாகிடும். உலமாக்களுக்கு பிரச்சனை அல்ல, உம்மத்துக்கு பிரச்சனை ஆகிரும். ஏனென்றா உலமாக்கள் கஷ்டத்துல, உலமாக்கள் பசியில, உலமாக்கள் கவலையோடு இருக்க கொள்ள எந்த உம்மத்து சந்தோஷமா இருக்குதோ அந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய லானத் இருக்குது. அந்த உம்மத்து உருப்பட்ட சரித்திரத்திலே கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹக்கு இருக்கிற. சில நேரம் இந்த மஸ்ஜிதுக்குள்ளால ஏராளமான மஹல்லாவை சேர்ந்தவங்க வந்திருப்பீங்க. அதனால பொதுப்படையாக பேசுவேன். கண்ணியமானவர்களே, எங்க ஊருடைய இமாம், எங்கட ஊர்ல இருக்கிற ஹதரத், எங்கட ஊர்ல இருக்கிற முஅத்தின், எங்கட பள்ளியில கடமை புரியறவங்க, இவங்களை நாங்க வருஷத்துக்கு ஒருக்காத்தான் கவனிக்க போறோம். நாங்க கவனிக்கிற நேரத்தில் அவங்களோட உள்ளத்தை குளிர வைக்கணும். கண்ணியமானவர்களே, நாங்க அவங்களோட உள்ளத்தை குளிர வச்சா அல்லாஹ் எங்கட வாழ்க்கையை குளிர வைப்பான். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. நான் என் குடும்பத்தோட நைட் சாப்பாடுக்கு அவுட்டிங் போயிட்டு என்ன பில் எடுத்து பார்த்தா 30 35. கொஞ்சம் ஹதரத்ல ரூமை தட்டி உங்களோட சம்பளம் எவ்வளவு ஹதரத்னு கேளுங்களே. ஒரு நாள் என் ஃபேமிலியோட நைட் சாப்பாடு ஹதரத் மாச சம்பளம். கண்ணியமானவர்களே, அவருக்கு குடும்பம் இல்லையா? அவருக்கு பொஞ்சாது இல்லையா? அவருக்கு புள்ளகள் இல்லையா? அவருடைய புள்ளகளுக்கு ஆசை வார இல்லையா? அவருடைய பொஞ்சாதிக்கு உடுப்பு வாங்கணும்னு ஆசை இல்லையா? அல்ல அவங்கள மலக்க படைச்சா அவங்களுக்கு நோய் நொடி வார இல்லையா? அவங்க வீட்டுக்கு விருந்தாளிகள் வார இல்லையா? அடே அப்பா, எனக்கு மாசம் லட்சம் தேவைப்படுதுன்னா அதே சாப்பாடு திங்கிற, அதே உடுப்ப உடுக்குற ஹதரத் எப்படி 35 சமாளிக்கிற? இது விளங்குதில்லை. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு பள்ளியில் ஊத்த இருந்தா தட்டி போதின்ஷா ஒழுங்கா கூட்டல்லையா? அதான் நிமிஷத்துல முன்பின்னாகினா ஹதரத் டைமை பார்க்கலையா? எடுத்த லீவ் ஒரு நாள் முன்பின்னாகினா இப்படி ஒரு ஹதரத் தேவையா என்று கேட்ட எத்தனை பேர் ஹதரத் பெருநாளுக்கு உடுப்பு வாங்கிட்டீங்களா? ஹதரத் சொந்த ஊடு இருக்குதா? ஹதரத் காணி இருக்குதா? ஹதரத் மகண்ட நிலைமை என்ன? நீங்க கொடுக்க தேவையில்லை. கண்ணியமானவர்களே, நீங்க தரணும் ஒரு நாளும் நாம் எதிர்பார்ப்பதும் கிடையாது. ஆனா ஆறுதலுக்கேனும் கேட்கணும் என்று எதிர்பார்க்கிறோம். என்ன நாங்க கேட்கிற ரப்பு கிட்ட மட்டும்தான். எங்களுக்கு தெரியும் ஓத போட போக்கல, எங்க வாப்பா மதரசால போயிட்டு விட போக்கல. வல்லாஹி எங்களுக்கு தெரியும் நாங்க 7 வருஷம் 10 வருஷம் ஓத போறோம், சொந்த செலவுல ஓத போறோம். இவ்வளவு முக்கியமான குர்ஆனையும் ஹதீஸையும் இன்னும் 23 கலைகளையும் உள்ளத்துல சுமக்க போறோமே. சுமந்ததற்கு பின்னால எங்களை கொண்டு போய் காபத்துள்ளால வைக்க மாட்டாங்க. எங்களுக்கு லட்சம் தந்து வீட்டுக்குள்ள வைக்க மாட்டாங்க. இவ்வளவு தியாகத்தோட எத்தனையோ குழந்தைகளுக்கு சொந்த தங்கச்சிட கல்யாணம் மிஸ் ஆகின, சொந்த உம்மட மையத்து மிஸ் ஆகின, வாப்பட சக்கராத்து மிஸ் ஆகின, உம்மட நோய் மிஸ் ஆகின. மதரசால அனுமதி கேட்டா அனுமதி இல்லைன்றுவாங்க. சொந்த தாத்தட கல்யாணத்துக்கு புறத்தியான மாதிரி கோல்ட போயிட்டு திண்டுட்டு மதரசால பாடத்துல வந்து உட்கார்ந்தோம். வாப்பட்டு சக்கராத் கோல் வந்துச்சு. ஹதரத்மான் மஷ்ரா பண்ணி அனுப்புறதுக்கு முன்னால நான் கண்ணை பொத்த வேண்டிய வாப்பா, நான் களிமா சொல்லி கொடுக்க வேண்டிய வாப்பா சக்கராத்தினத்தோட போயிட்டு இருந்தா வாப்பட மூஞ்ச பார்க்க இருந்துச்சு. ஆனா மதரசால மஷ்ரா பண்ணி மஷ்ரால முடிவெடுத்து எங்களை அனுப்புற நேரத்துல உசுரோட கடைசியா பார்க்க இருந்த வாப்பா, ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க இருந்த வாப்பா மௌத்தான நிலையில சக்கராத்துல இருந்து பார்க்க வேண்டிய வாப்பாவை கபனோட கபர்ல பார்த்த உலமாக்கள் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சொந்த உம்மாக்கு சுகம் இல்ல, எங்க நோயை பார்த்து தாங்கல் அந்த உம்மா. எனக்கு வருத்தம், எனக்கு காய்ச்சல். உம்மா ஒரு நாளும் தனியா வெளியே போயிட்டு இல்ல, உம்மா இருட்டுல போயிட்டு இல்ல, உம்மா அந்நிய ஆணோட போயிட்டு இல்ல. இந்த நோய் என்னைய தூக்கி கொண்டு ஸ்லிப்பரும் இல்லாம பல மைல்கள் நடந்த உம்மா மதரசாக்கு கோல் வரும். இவருடைய புள்ளைக்கு இவருடைய உம்மாக்கு சுகம் இல்லையாம். மதரசால மஷ்ரா பண்ணுவாங்க, எக்ஸாம் நடக்குதுன்றுவாங்க, டேர்ன் ஹதரத் இல்லன்றுவாங்க, இல்ல இப்ப போனா இவருடைய ஃபிக்ர் மாறிடுவாங்க. மஷ்ரா எல்லாம் பண்ணி வீட்டுக்கு போற நேரத்தில் கண்ணியமானவர்களே, மறந்தோட குணப்படுத்த இருந்த, சதக்காவோட முடிவெடுக்க இருந்த உம்மா ஐசியூல உசுருக்கு இழுத்துக் கொண்டிருப்பா. இதெல்லாம் தாங்கின லட்சம் சம்பளம் எடுக்கல்ல. மதரசால ஓதுற எல்லாத்துக்கும் தெரியும், எங்கட தலையெழுத்து ஒன்று பள்ளி அல்லது மதரசா, தீனுடைய சேவை.
நாங்களும் கொஞ்சம் கல்சன் ஷேட் அடிச்சு, நாங்களும் கொஞ்சம் டைகோட்டை உடுத்து, நாங்களும் ரோட்டுக்கு இறங்கினா எங்களுக்கும் அரபு தெரியும், எங்களுக்கும் சுத்தரபு தெரியும், எங்களுக்கும் இதர பாஷைகள் தெரியும், நாங்களும் தொழில் செய்யறது தான் நோக்கம் என்று இறங்கினா எங்களுக்கும் லட்சம் சம்பாதிக்கணும். பல வருடங்களுக்கு முன்னால சவுதியில இருந்து ஒரு அறிவித்தல் வந்துச்சு, எங்களோட ஜம்மியாக்கு உங்களோட நாட்டுல தகுதியான உலமாக்கள் இருக்கிறாங்க, எங்களோட நாட்டு உலமாக்களை விட அரபுல பெர்ஃபெக்டான அரபு பேச உலமாக்கள் இருக்கிறாங்க, உங்களோட நாட்டில இருந்து எங்களுக்கு தொழிலுக்கு உலமாக்கள் அனுப்புங்க, அரசாங்க ஜாப் கொடுக்கிறோம். சவுதி அரசாங்கம் லெட்டர் அனுப்பிச்சு. நினைச்சிருந்தா போக இருந்துச்சு. ஆனா படிச்ச உம்மட மையத்துக்கு போகாம இருந்த, பானையும் பருப்பையும் திண்ட, நெலும்பு கடிக்க கடிக்க படித்த கண்ணியமானவர்களே, எங்க வீட்டுல புள்ளைகள் இருக்கிறாங்களே, 7 வயசுல சொந்த உடுப்ப கழுகின புள்ள இருக்கிறா. பிரஷ் பண்ண தெரியாத காலத்துல கொண்டு போய் மதரசால விட்டாங்க. உம்மட மடி தேவைப்படுற நேரத்துல பக்கத்துல துணைக்கு கூட யாரும் இல்லாம தலவாணியை கட்டி பிடிச்சு கொண்டு அழுகிற வயசுல கொண்டு போய் விட்டாங்க. எங்கட உண்மை எங்களோட இறக்கம் இல்லையா? எங்கட வாப்பா எங்களோட இறக்கம் இல்லையா? அல்லது எங்கட வாப்பாக்கு வீட்டுல வச்சு எங்களுக்கு திங்க தர வசதி இல்லையா? வல்லாஹி பிச்சை எடுத்தாலும் திங்க தந்திருப்பாரு. கண்ணியமானவர்களே, வாப்பா என்னை கொண்டு போய் விட்டது உம்மத்துக்காக, வாப்பா எங்களைய கொண்டு போய் விட்டது உம்மத்து ஹராத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும். எங்கட உம்மா அழுது அழுது எங்களைய கொண்டு போய் மதரசாட வாசல் விட்டுட்டு வந்த என் மகனும் சுவர்க்கம் போகணும், அவனால உம்மத்தும் சுவர்க்கம் போகணும். இந்த தியாகத்தை செய்ய கொல எங்களுக்கும் தெரியும், எங்கட உம்மா வாப்பாக்கும் தெரியும். என் மகன் சமூகத்துல கஷ்டப்படத்தான் போறான். அவன் சம்பளம் 35 தான். ஒரு நாளும் சமூகம் அதை கூட்டாது. 35ல் 5 கூட்ட 500 விடுத்தம் மசூரா பண்ணுவாங்க. நிர்வாகம் பள்ளிக்கு லைட் போட மசூரா பண்றது எப்படியோ, பள்ளிக்கு ஃபேன் போட மசூரா பண்றது எப்படியோ, வருஷம் வருஷம் பெயிண்ட் அடிக்க மசூரா இல்லாம பெயிண்ட் அடிப்பாங்க. அதனத்துக்கு 1000 ரூபாய் கூட்ட பல இரவுகள் முடிச்சு மசூரா பண்ணுவாங்க. ஏண்டா அவளை பொறுத்த வரையில ஹதரத் ஜஸ்ட் அவர் என்ன சும்மாத்தானே இருக்கிறாரு, அவர் பள்ளியில் 5 நேரம் தொழுகிறது தானே, அவர் தனியிருந்தாலும் தொலைத்தானே வேணும். சவால் இட்டேன் கண்ணியமானவர்களே, ஏழும் என்றா ஒரு மாசம் பள்ளியில வந்து சும்மா இருந்து காட்டுங்களே. தாவு 12 மணிக்கும் கோல் அடிக்கிறீங்க, ஹதரத் மையத்து புல்ல பிறந்து ரமலான் ஒரு பயான் முடிச்சுட்டு இரவு வாரு 1 மணி இருக்கும். ஒரு மஸ்ஜிதுக்கு பாத்ரூம் தேவைக்காக வேண்டி போயிருந்தோம். பள்ளிக்கு வெளியால் ஒரு ஹதரத் நின்று கொண்டிருக்கிறாரு. நான் கேட்டேன், மௌலானா போகலையா, கியாமுல்லைலுக்கு நிக்கிறீங்களா? சொன்னாரு, இல்ல ஹதரத், மஹல்லால ஒரு ஜனாதா, மகன் வெளிநாட்டுல இருந்து வரக்காட்டின் ஜனாதா வச்சிருக்கிறாங்க, எத்தனை மணிக்கு ஜனாதா வந்து தெரியாத, அதனால பள்ளியில் இருக்கிறேன். அவருடைய சொந்த வாப்பா அல்ல, அவருடைய சொந்த உம்மா அல்ல. கண்ணியமானவர்களே, என்ன மையத்துக்கு என்ன புள்ள பிறந்தா, என் வீட்டுல கத்தத்துக்கு, என் வீட்டுல கந்திரிக்கு, நான் புது வீடு போகக்கொல, நான் புது கடை போகக்கொல, ஹதரத் இல்லாம எதெல்லாம் நடக்கலையோ அந்த ஹதரத்தை மறந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மஹல்லா வாசியிலும் சிந்திங்க, நாங்க எங்க ஹதரத் ஊட்ட போய் பார்த்திருக்கிறோமா? நீங்க எத்தனை ஹதரத்மார் கூற இல்லாம இருக்கிறாங்க, நீங்க எத்தனை ஹதரத்மார் தண்ணி இல்லாம இருக்கிறாங்க. ஒரு மஹல்லால 10 வருஷம் சேவை செஞ்சா அவர் பொஞ்சாதிக்கு புள்ளக்கிண்டு கொடுக்கிற ஒரே ஒரு வருஷம். கண்ணியமானவர்களே, கரம் பிடித்து கவிழ்த்து சொன்ன பொஞ்சாதி. எத்தனையோ பிள்ளைகள் கோல் எடுத்து அழுகிறாங்க, வாப்பா ஒரு கசரி இஃப்தாருக்கு வந்துட்டு போகல, வாப்பா ஒரு கசரி சாருக்கு வந்துட்டு போகல, நாங்க பெற்ற புள்ள அவருக்குள்ள அதே உணர்வு எனக்கும் இருக்கு, என் பிள்ளைக்கும் இருக்குது. மகன் கேட்கிறார், வாப்பா தள்ளி தாட்டு அல்ல, வாப்பா ஒரு கவர்ந்த எங்களையோடு அது சார் செய்யுங்க வாப்பா, இஃப்தார் செய்யுங்க வாப்பா, கொஞ்சம் யோசிங்களே. ஒரு இஃப்தார் எது பிள்ளை ஆசைக்கா வேண்டு நான் போய் வீட்டுல செஞ்சா அந்த டிஷாக்கு நீங்க ஒரு ஹதரத்தை பாப்பீங்க, நான் பட்டிய கட்டி வீட்டுக்கு போக வேண்டி வரும். கண்ணியமானவர்களே, இவ்வளவு வெட்கப்படுறோம், இவ்வளவு கேவலப்படுறோம். பணத்துக்கு அல்ல, பணத்துக்கு அல்ல. இந்த முசல்லாட பொறுமதி என்ன நபி நின்ற முசல்லா இல்லையா, என்ன நபிட சேவையா, இந்த இடத்துல இருந்தா தான் உம்மத்தை பாதுகாக்க ஏழுமலையா என்று அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் தான் நாங்க 35க்கும் 25க்கும் 40க்கும் இந்த முசல்லாவை மிரிச்சு கொண்டு மதரசால புகாரியோடையும் முஸ்லிமோடையும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு ஊருல ஒரு ஹதரத் மௌத்தாகினாரு. அந்த மஸ்ஜிதுல அவர் 23 வருடம் சேவை செஞ்சிருக்கிறாரு. ஜனாதா வீட்டுக்கு எடுத்துட்டு போகப்பட்டுச்சு. ஊர் மக்கள் எல்லாம் பஸ் பிடிச்சு போனாங்க. கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு ரூம், அதுவும் செங்கல்லால கட்டப்பட்டிருக்குது, ஓலையால் ஒரு கிச்சன். ஜனாதாவை எங்க வைக்கிறேன்னு குடும்பம் மஷூரா பண்றாங்க. 22 வருடம் ஒரு மஸ்ஜிதுடைய இமாம். கண்ணியமானவர்கள், அந்த 22 வருடம் ஒரு மாசத்துக்கு 3 நாள் லீவ் பண்ணி அவர் குடும்பத்தோடு இருந்த 2 வருஷம், 6 வயசு 7 வயசு
உம்மட அன்பு இல்ல, வாப்பட அன்பு இல்ல, குடும்பம் இல்ல, ஊர் இல்ல, தாத்தா இல்ல, தகத்து இல்ல. போன் பேச 5 நிமிஷம் தருவாய், பேசிக் கொண்டிருக்க போகிற போதும் கட் பண்ணுங்க. உங்களுக்கு ஓதுற ஃபிக்கர் இல்லாம ஆயிரும். நீங்க குர்ஆனுக்காக வந்தவர், நீங்க ஹதீஸாக்காக வந்தவர். எங்க உஸ்தாத்மார்களுக்கு வழிகாட்டினாங்க. அல்லாஹ் எங்க உஸ்தாத்மாருக்கு ரஹ்மத் செய்ய வேணும், அவனோட வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேணும். அவங்க போன பாதையில எங்களை அனுப்பினாங்க. அவங்க அப்படி வளர்த்த சுட்டு நாங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறோம். எங்களைய கண்ட்ரோல் பண்ணி மிச்சம் பேசிடாதே வாப்பா. உம்மட யோசனை வந்தா குர்ஆன் விட்டுட்டு போயிட்டுவாய். உம்மட குடும்பத்துல யோசனை வந்தா உம்மத்துல யோசனை இல்லாம இருந்து பெத்த உம்மாவோட 5 நிமிஷம் கூட பேச நேரம் இல்லாம, உம்மட இறக்கம் இல்லாம, வாப்பட இறக்கம் இல்லாம, கண்ணியமானவர்களே ஒரு பொஞ்சாதிர கைய பிடிக்கிறோம் கபில்த்து சொல்லி, உம்மட இறக்கம் தான் கிடைக்கல, வாப்பட இறக்கம் தான் கிடைக்கல, மௌத்து வரைக்கும் பொஞ்சாதிர இறக்கமாலும் கிடைக்கும் என்று கண்ணியமானவர்களே மதரசாலையும் எங்களோட குடும்பம் நடத்தின போலோட கல்யாணத்துக்கு பின்னாலையும் பள்ளியில ரூம்ல பொஞ்சாதி தின்னீங்களா, புள்ள தின்னானா, புள்ளட மூச்ச கண்ணியமானவர்களே போன்லையும் அதாவது போன்லையும் வீடியோ கால்லையும் பார்த்து இது என்ன வாழ்க்கை என்று நினைத்த ஏராளமான சந்தர்ப்பங்கள் கண்ணியமானவர்களே. இதே விளங்குது இல்ல. அவருக்கு என்ன, அவர் வருவாரு சொல்லுவாரு, மாச கடைசியில சம்பளத்தை எடுத்துட்டு போவாரு. கண்ணியமானவர்களே உங்களோட work 8 hours தான், எங்களோட work 24 hours. கண்ணியமானவர்களே மறுபடியும் சொல்றேன், சில நேரம் நினைப்பீங்க சொந்த பிரச்சனையை மிம்பர்ல பேசினார் என்று. நான் எனக்காக பேசல, இந்த தியாகத்தை உள்ளத்துல வச்சு சக்கராத்துடைய நேரத்துல இந்த கவலையை சுமக்க இல்லாம கண்ணால கண்ணீர் வடிச்சிட்டு மௌத்தாகிற உலமாக்களுக்காக பேசுறேன். இப்ப ஊரு மசூரா பண்றாங்க, ஹதரத் மையத்தை எங்க வைக்கிற, அதே இடத்துல அவன் வீட்டுக்கு வெளியால டென்ட் அடிச்சு 22 வருஷம் பள்ளியை காத்த ஹதரத் மையத்தை அநாத மாதிரி வச்சு அடக்கம் செய்யறாங்க. இப்ப அந்த பள்ளி நிர்வாகமும் ஊர் மக்களும் சேர்ந்து மசூரா பண்றாங்க, இந்த ஹதரத் குடும்பத்துக்கு ஒரு ஊட்ட கட்டி கொடுப்போம். மாஷா அல்லாஹ், நல்ல விடயம் தான் கண்ணியமானவர்களே. அந்த ஹதரத்துக்கு ஊடு கட்டப்படுகிறது. அதே ஊர்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஹதரத் மகன் 6 வயது, விளப்பம் இல்ல. அவன் பெத்த வாப்பாவை பார்த்து கேட்கிறான், அந்த ஹதரத்தை பார்த்த வாப்பா நீங்க எப்ப மௌத்தாகுவீங்க வாப்பா? இந்த வாப்பா கேட்கிறார், ஏ மகன் இங்க மௌத்தாயினா சரி, எங்களுக்கு சொந்த வீட்டுல கேளுமே வாப்பா. இன்னாருடைய வாப்பா மௌத்தாயினாரு, அவர்ல மையத்துக்கு பின்னால சொந்த வீடு கட்டி கொடுத்தாங்க. நீங்க எப்ப மௌத்தாவீங்க வாப்பா? நாங்க சொந்த வீட்டுல வாழ்வதற்கு என்று. வாப்பட மௌத்துத்தான் எங்களுக்கு ஊடு, வாப்பட மௌத்துத்தான் எங்களுக்கு உடுப்பு, வாப்பட மௌத்துத்தான் எங்களோட எதிர்காலம் என்று எங்களோட புள்ளைகளை நாங்க நம்ப வச்சிருக்கிறோம். கண்ணியமானவர்களே இன்னைக்கு உங்களோட புள்ளைக்கு நீங்க என்ன தெரியுமா ட்ரை பண்ற? நல்ல ஸ்கூல் அல்ல, கேண்டிடேட் பெஸ்ட் ஸ்கூல். நீங்க போட்டீங்க அப்ளிகேஷன், போட்ட 4 ஸ்கூலும் உங்களை இன்டர்வியூ கால் பண்றாங்க. நீங்க எதுக்கு தெரியுமா போறீங்க? கேண்டிடேட் பெஸ்ட் ஸ்கூல். இன்னைக்கு உலமாக்கல்ல புள்ளல் எங்க படிக்கிற? அந்த ஊர்ல எந்த ஸ்கூல் தரம் குறைச்சிருக்குதோ, எந்த ஸ்கூலுக்கு இன்டர்வியூ இல்லாம, கிராம சேவக லெட்டர் இல்லாம, சந்த போம் இல்லாம, கரண்ட் பில் இல்லாம, தண்ணி பில் இல்லாம, அனாதே மாதிரி வந்தவனுக்கெல்லாம் புகலிடம் என்று எந்த ஸ்கூல் திறக்கப்பட்டிருக்குதோ அந்த ஸ்கூல்ல தான் உலமாக்கல்ல புள்ளைகள் படிக்கிறாங்க. கண்ணியமானவர்களே எங்கட புள்ளைகளுக்கு டேலண்ட் இல்லையா? உலமாக்கல்ல புள்ளைகள் எங்க படிக்கிறாங்க? நீங்க கேட்டா, நீங்க விசாரிச்சா, நீங்க பொறுப்பெடுத்த அதில் பைலட்ல போடுங்க, நான் கட்டேன். ஏண்டா எங்களுக்கு சொந்த அட்ரஸ் இல்ல, எங்களுக்கு கிராம சேவைகள் லெட்டர் தர மாட்டான், எங்களுக்கு சந்தைக்கு போவே இல்லை. கண்ணியமானவர்களே ஏண்டா இந்த பள்ளியில 3 வருஷம் நிர்வாகம் மாறினா அதோட காசர் இல்ல, அதோட பயான் சார் இல்ல, அதோட கஷ்டத்துக்கு ஒரு 5000 கூட்டுக்காண்டி லெட்டர் கொடுத்தா எங்களுக்கு நீங்க தேவையில்லண்டு 3 வருஷத்துல எங்களை பெக் பண்ணிடுவீங்க. இன்னொரு ஊருக்கு போகணும், அங்க ஒரு ஸ்கூல், அங்க ஒரு 2 வருஷம், ஒரு பயான் கவலையில காரமா பேசிட்டோம், இவர் செட் ஆகாது, இவர் கொஞ்சம் ஓவரா போறாரு என்று அங்கிருந்து பார்சல் பண்ணுவீங்க. 3 வருஷம் 2 வருஷம் பிச்சை எடுக்கிறவங்களோட கேவலமாக. கண்ணியமானவர்களே ஊரா சுத்துற உலமாக்களுக்கு யாரு சந்த போம் தார? எந்த கிராம சேவக லெட்டர் தார? எங்கட பிள்ளைகளுக்கு கூட்டாளி இல்லையே. எங்கட பிள்ளைகள் கேட்கிறாங்களே, எங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. நாங்க சொல்லி வச்சிருக்கிறோம், மகன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்பது உன் வாழ்க்கையில கனவு. ஏன்னா நீ ஒத்தனை பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று பழகிடுவாய். உன் வாப்பாட தொழில் அது ஃபுட்போர்ட் மாதிரி,
பேக் அறாம் வேப்பாங்கடா, நாங்க இஷா தொலைவிச்சுட்டு சுபகுக்கு வேற பள்ளி தேடணும் பாப்பா, நீ பெஸ்ட் ஃப்ரெண்டின் ஒத்தனை பழகுவாய், அவனை உள்ளத்துல நினைச்சிருவாய்,